பார்க்க போகிறது ஸ்மார்ட் டெக்ஸ்ட் புக் உண்டு நாங்கள் எப்படி ஆன்லைன் ஆஃப்லைனில் பயன்படுத்தி கொள்கிறோன்னு சொல்லி இது ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால் வந்து ஸ்மார்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் கிரேட் 11 சயின்ஸ் பாடத்துக்குரிய புக் வந்து ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இதுகள் பல பேருக்கு தெரியாது. உங்களோட கற்றல் நடவடிக்கை இலகுவாக மேற்கொள்கிறதுக்காக இந்த ஸ்மார்ட் டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் பயன்படுத்தி ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்வதுன்றதுக்கு நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவது இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாகவே ஸ்மார்ட் டெக்ஸ்ட் புக் சம்மந்தமாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆன்லைன் வெர்ஷன், கம்ப்யூட்டர் வெர்ஷன், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் சொல்லி 3 இருக்குது. நீங்கள் ஆன்லைன் வெர்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா 3 லாங்குவேஜ்லேயும் இது யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் டேட்டாக்களை ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். கம்ப்யூட்டர் வெர்ஷன் சொன்னால் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து இதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம். EXE ஃபைலில் டவுன்லோட் ஆகும். ஆண்ட்ராய்டு வெர்ஷனை நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் 1.6 GB டேட்டா உங்களுக்கு தேவைப்படும். இதை நீங்கள் APK ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இதன் மூலமாக நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து உதாரணத்துக்கு நாங்கள் தமிழ் மீடியத்தை நாங்கள் ஆன்லைனில் பயன்படுத்த போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ti.smarttextbook.epd.gov.lk இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் போய்ட்டு உங்களுக்கு கணக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பதிவு செய்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பதிவுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கணக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக தயவு செய்து இங்கேயே செல்லவும்னு சொல்லி கணக்கு இல்லாமல் நுழைதலுக்கான வழிமுறை காட்டப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படி உங்களுக்கு ஸ்மார்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட், இப்போ நாங்கள் இதில் வந்து பாடங்களை நான் பார்க்கலாம். உங்களுக்கு சயின்ஸ் பாடத்துக்கு தேவையான ஒவ்வொரு அலகுகளும் இதில் காட்டப்பட்டிருக்கு. விருப்பமான ஒரு பாடத்தை நீங்கள் இதில் தெரிவு செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒளித்தொகுப்புன்ற பாடத்தை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒளித்தொகுப்பின் உபபிரிவுகள், கற்றல் பெயர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பகுதிகள் இருக்குது. நீ விருப்பமான ஒரு பகுதியை மட்டும் அதில் தெரிவு செய்து தேவைன்னு சொன்ன கேள்விகளை செய்து கொள்ளலாம். பாடத்தை வாசிக்கொண்ட பாடத்தை வாசித்து கொள்ளலாம். அதுக்கான வீடியோஸ்கள் கூட இதில் காணப்படுது. சரிதானே? அப்போ பாட புத்தகம்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பாட புத்தகம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அல்லது வீடியோஸ் வேணும்னு சொன்னால் அதனை நீங்கள் கிளிக் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னும் ஒரு பயனுள்ள மென்பொருள் சம்பந்தமான விடயத்தில் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.